கரெக்டாக எப்படிங்க இல்லையா சிட்டி இல்லையா யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பலாமல் அது இப்பெல்லாம் கொண்டு வரலாம். பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீஸினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றோ திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்கால காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகழும்போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்.